நேர்களே, ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், இப்போ பொறியியல் கல்லூரிகளில் இப்போ அடிப்படையில் அதிகமாக விரும்பி சேர்க்கப்படுவது மெக்கானிக்கல், சிவில், இசி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே அளவிற்கு தகுதியுடைய கோர்ஸ் அப்படின்னு ட்ரிபிள்இயும் சொல்ல முடியும். ஆனால் ட்ரிபிள்இல அந்த அளவுக்கு ஆர்வமா சேராததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ட்ரிபிள்இ நல்ல கோர்ஸ், அருமையான கோர்ஸ். ட்ரிபிள்இ இல்லாம மெக்கானிக்கல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல் செக்டர், இண்டஸ்ட்ரியல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. எலக்ட்ரானிக்ஸ் எடுத்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி ஃபீல்டு எதுவுமே, எலக்ட்ரிக்கல் இல்லாம ஒண்ணு, பவர் இல்லாம எதுவுமே கிடையாது. ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ அது தவறுதலா மாணவர்களிடையே என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா கஷ்டம் அப்படின்னு போய் சொல்லி வச்சிருக்காங்க. அது உண்மையிலேயே கஷ்டம் கிடையாது. அதை விட கஷ்டமானது மெக்கானிக்கல், சிவில்லாம் அதை விட கஷ்டமானது. அதை நல்லா படிக்கிறப்ப கண்டிப்பா சந்தோஷமா சிறப்பா படிக்கலாம். படிச்சா வேலை கிடைக்கும். அதை தொடர்ந்து பேசலாம். ஒரு நேரடியில் தொடர்ந்து இருக்காங்க. வணக்கம். ஹலோ, சிவர்காட்ல இருந்து ராஜேஸ்வரன் பேசுறேன். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? ஸ்டூடெண்ட் தானே நீங்க? ஆமா. என்ன கட் ஆஃப்? 140 கட் ஆஃப். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேத்ஸ் குரூப் படிச்சிருக்கேன். சரி. சிஏ படிக்கலான்னு இருக்கேன். புரியல. சிஏ, சார்ட்டர்ட் அக்கவுண்ட். சார்ட்டர்ட் அக்கவுண்ட். ஓகே ஓகே ஓகே. சரி. இல்ல, இந்த குரூப் பிகாம் படிக்க முடியாது சொல்றாங்க. சரி சரி. ஓகே சார். இல்ல பிகாம் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் பிகாம் தான் எலிஜிபிளா, இல்ல பிஎஸ்சி மேத்ஸ் அந்த மாதிரி ஏதாவது படிக்கலாமான்னு கேக்குறேன். சார்ட்டர்ட் அக்கவுண்ட் போறதுக்கு பேசிக் என்ன படிக்கணும்னு சொல்றீங்க, கேக்குறீங்க? சார், தம்பி, நீங்க பிளஸ் 2ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் எடுத்திருக்கீங்க இல்லையா? அப்ப நீங்க பிகாம் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் இல்ல உங்களுக்கு. ஏன்னா காமர்ஸ் குரூப், பிளஸ் 2ல காமர்ஸ் குரூப் எடுத்தவங்க தான் பிகாம் படிக்க முடியும். சோ பிகாம் படிச்சவங்க தான் சிஏ எல்லாம் ஃபர்தரா படிக்க முடியும். சோ அதனால நீங்க நீங்க மேத்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்ததால எய்தர் டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுங்க, ஆர் பிஎஸ்சி மேத்ஸ் அந்த மாதிரி போய் படிங்க. ஓகே, அழைத்தமைக்கு நன்றி. சில இதில் அந்த மாதிரி தெளிவான ஒரு இல்லாமல் அவங்களுக்கு ஆசை சிஏ படிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு வந்த மாதிரி ட்ரிபிள்இல சேர்றதுக்கான முக்கிய காரணம் வேலை, அதாவது ஹார்ட் ஒர்க் அப்படிங்கறத மாணவர்கள் பார்க்கல. எப்படி ஹார்ட் முடிச்ச பிறகு வேலை வாய்ப்பு, சப்ஜெக்ட் கஷ்டம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க. சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கும். மாணவர்கள் எடுக்காத காரணம் அது ஹார்டா இருக்குங்கிறது. அப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுல உண்மையிலேயே ஹார்டு கிடையாது, உண்மையிலேயே கஷ்டம் கிடையாது. ஆனா அதுல வேலை வாய்ப்புகள் வருங்காலத்துல அடுத்த 2-3 ஆண்டுகளில் எலக்ட்ரிக்கல் துறையில நிறைய வேலை வாய்ப்புகள் அடுத்த ஆண்டுகள். அப்ப இப்போ இப்பவே தமிழ்நாடு அரசாங்கமே பல்வேறு மின்திட்டங்களை இப்ப செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. புது மின்திட்டங்களை நடைமுறையில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல மத்தியில வந்திருக்கிற புது அரசாங்கமும் மின்சாரத்துறைக்கு கூடுதல் கவனம் செலுத்தி நிறைய மின் திட்டங்களை கொண்டு வர இருக்கிறார்கள். அப்படி வரும்பொழுது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு மிக மிக சிறப்பான வேலை வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. இப்போ பெரும்பாலும் எதன் அடிப்படையில ஒருத்தவங்க கோர்ஸ் ஜாயின் பண்றாங்கன்னா என்ன வேலை வாய்ப்பு கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சேர்றாங்க. அப்ப இப்ப சேர்றதுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கறதுனாலதான் சேரல அப்படிங்கிறாங்க. ஆனா இதன் பிறகு நீங்க வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா நல்லபடியா படிச்சா எல்லா கோர்ஸுமே கண்டிப்பா வேலை உண்டு. அதே போன்று இப்போ பிளஸ் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு தான் மேக்ஸிமம் இதை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். பிளஸ் 2ல ஃபெயில் ஆனவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத தொடர்ந்து பேசலாம் ஒரு நேர் இணைப்பில். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். நாங்க சிவகங்கை மாவட்டம் பிஆர் வட்டியில பாத்துக்கிறதுல மரங்கள்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்க சந்தேகத்தை கேளுங்க. சார், ஒண்ணும் இல்ல சார், என் மகன் இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு கட்டாப் 196.5 எடுத்திருக்காங்க. சரிங்க. இந்த கட்டாப்புக்கு மதுரை தியாகராஜா, காரைக்குடி அலாப்பா காலேஜ் சிவில் இன்ஜினியர் கிடைக்குமா சார்? என்ன கேட்டகரியில வரீங்க சார் நீங்க? பிசி சார். பிசி. 196 தானுங்களே? ஆமா, 196. என்ன சார்? கட்டாப் 196 தானே சார்? ஆமா, 196.5. உங்களுக்கு கிடைக்கும் சார், கண்டிப்பா கிடைக்கும் சார். சிவில் இன்ஜினியர் கிடைக்குமா சார்? கண்டிப்பா கிடைக்கும் சார். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, அழைத்தமைக்கு நன்றி சார். சார், இப்போ ஃபெயில் ஆனவங்க, பிளஸ் 2 ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மேற்கொண்டு என்ன மாதிரி படிக்கலாம்? அவங்க இன்ஜினியரிங் பிளஸ் 2 ஃபெயில் ஆனவங்க கண்டிப்பா கவலைப்பட அவசியமே இல்லை. அவங்களும் இன்ஜினியர் ஆகலாம். எப்படி? டைரக்டா போயிட்டு பாலிடெக்னிக் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் பேஸ்ட் ஆன் 10th மார்க்கை வச்சு டிப்ளமோ படிக்கலாம். 3 ஆண்டுகள் டிப்ளமோ முடித்த பிறகு இன்ஜினியரிங் காலேஜில் டைரக்ட் செகண்ட் இயர் எங்க ஒரு 3 வருஷம், 6 வருஷத்துல அவங்க அழகா இன்ஜினியர் ஆயிடலாம். பிளஸ் 2 முடிச்சவங்க, பிளஸ் 2 ஃபெயில் ஆனவங்க கவலையே பட தேவையில்ல. 10th மார்க் வச்சு பாலிடெக்னிக் காலேஜில்
டிப்ளமா கோர்ஸ் படிக்கலாம். டிப்ளமா முடிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. அருமையான வேலை வாய்ப்புகள் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. டிப்ளமா முடிச்சவங்க கிடைக்க மாட்டாங்க. அதான் கம்பேரிட்டிவ் இன்ஜினியரிங் கம்பேரிட்டிவ் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா டிப்ளமா முடிச்சவங்க கிடைக்க மாட்டாங்க. ஆளே இல்ல டிப்ளமா முடிச்சவங்க. அதே மாதிரி இப்போ 10th படிச்சிருப்பாங்க, 10th பிறகு மேக்ஸ் இல்லாம இருக்கும். பட் அவங்க மேக்ஸ் இல்லாமல் இன்ஜினியரிங் பண்ண முடியுமா? 10th முடிச்சிட்டு பிளஸ் ஒன்ல மேக்ஸ் குரூப் கிடைக்கல, குரூப் எடுக்காம மேக்ஸ் குரூப் கிடைக்கலன்னு சொல்றீங்க. 10th முடிச்சிட்டு பிளஸ் ஒன்ல மேக்ஸ் குரூப் கிடைக்கல, நம்ம இன்ஜினியரிங் படிக்க முடியலன்னு கவலைப்பட வேண்டாம். 10th முடிச்சவங்க அழகா போயிட்டு டிப்ளமோ இன்ஜினியரிங் காலேஜில் தட் இஸ் டிப்ளமோ பாலிடெக்னிக் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் டிப்ளமோ ஜாயின் பண்ணுங்க. ஸோ அங்கே டிப்ளமோ 3 வருஷம் முடிச்சிங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியர் ஆகிடுங்க. அதை வச்சு நீங்கள் வேலை வாய்ப்புக்கு போகலாம். இல்லை நான் ஃபர்தராக பிஇ படிக்கணும்னா டிப்ளமோ முடிச்ச சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக இன்ஜினியரிங் காலேஜில் டைரக்ட் செகண்ட் இயர் சேர்ந்து படிச்சிடலாம். 3 வருஷத்துல உங்களுக்கு பிஇ டிகிரி கிடைச்சிரும். அதே போன்று ஆரம்பத்துல சிஎஸ்சி ஐடி அந்த கோர்ஸுக்கு ஒரு பெரிய பூம் இருந்தது. மேக்சிமம் மெடிக்கல் சீட் கிடைச்சவங்களே அதுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஐடியில் சேர்ந்ததெல்லாம் இருக்கு. ஆனால் இப்போதைக்கு அந்த அளவிற்கு அதுல ஆர்வம் காட்டுறது இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஆர்வம் சற்று, அதாவது வந்து லைஃப் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி. ஸோ ஒரு கர்வ் வந்து இப்படி மேலும் கீழும் போய்கிட்டு தான் இருக்கும். ஸோ அட் ப்ரெசன்ட் ஐடி அண்ட் சிஎஸ்சி ஃபீல்டுக்கு கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. ஸோ ஐடி ஃபீல்டில் இப்போவும் வந்து மருத்துவர்களை விட அதிக சம்பளம் வாங்குறவர்கள் நிறைய இருக்கிறாங்க. கம்பெனிஸில் நிறைய வாங்குறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஸோ அட் ப்ரெசன்ட் இன்புட் வந்து அந்த ஃபீல்டில் இன்புட் வேலை வாய்ப்பு இன்புட் வந்து கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. அது வந்து அந்த கர்வ் வந்து சீக்கிரம் அதிவிரைவில் 1 or 2 இயர்ல வந்து அந்த கர்வ் மேல போகும். கண்டிப்பா அது உங்களுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? சார் நாங்க வேலூர் சத்துவாச்சாரில இருந்து பேசுறோம் சார். சார் உங்க சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார் நான் +2 முடிச்சு 3 வருஷம் ஆச்சு சார். ஓகே. ஃபேமிலி சிச்சுவேஷனால என்னால ஃபர்தரா படிக்க முடியல சார். சொல்லுங்க. இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கு சார். இப்போ பிசிஏக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். எது படிக்கலாம் சார் இப்போ? நீங்க +2ல என்ன குரூப்? மேக்ஸ் கம்ப்யூட்டர் சார், ஏ குரூப் சார். சரி, எதுக்கு அப்ளிகேஷன் போடுறீங்க? பிசிஏக்கு போட்டிருக்கேன் சார். பிசிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிங்க சார், படிங்க தம்பி, அதுலயே நல்லா படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஃபர்தரா பிசிஏ முடிச்சுட்டு எம்சிஏ பண்ணலாம். எம்சிஏ பண்ணீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் ஃபீல்டுல உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. பிசிஏ முடிச்சுட்டு நீங்க தேவை என்றால் எம்பிஏவும் படிக்கலாம், மாஸ்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த இதுவும் படிக்கலாம். பிசினஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அதுவும் நீங்க படிக்கலாம், எம்பிஏவும் படிக்கலாம் பிசிஏ முடிச்சீங்கன்னா. இப்போ பிசிஏ முடிச்சா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும்ல சார்? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அந்த 3 வருஷம் கேப், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது ஒன்றும் உங்களுக்கு நிறைய, அதுவே வந்து உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கும். நீங்க வந்து ஒரு மெச்சூர்டு ஸ்டூடெண்டா நீங்க படிப்பீங்க பிசிஏ. என்னங்க சார்? நீங்க ஒரு நல்ல மெச்சூர்டு ஸ்டூடெண்டா மற்ற உங்களோட இப்ப புதுசா ஃப்ரெஷ்ஷா முடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா +2, ஆமா சார், அவங்கள கம்பேர் பண்றப்ப நீங்க நல்லா தெளிவா நல்லபடியா படிப்பீங்க. ஓகே ஓகே சார். அழைத்தமைக்கு நன்றி. ஆல் தி பெஸ்ட் சார். இப்போ அவருடைய என்னன்னா பிசிஏ படிக்கிறேன்னா ஏற்கனவே படிக்க முடியாததுக்கான காரணம் குடும்ப சூழல். ஆமா. ஸோ இந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு படிக்கணும்னு ஆசைப்பட்டது அந்த பிசிஏ 3 ஆண்டுகள் படித்த பிறகு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு? ஏன்னா ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த வேலையாவது பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இல்ல கண்டிப்பா இருக்கு சார், அவங்களுக்கு கண்டிப்பா என்ட்ரி நிறைய இருக்கு. அவங்க பிசிஏ முடிச்சா கண்டிப்பா என்ட்ரி ஆயிடலாம், அவங்க ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே. இப்போ பிசிஏ இப்போ நீங்க சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2 ஆண்டுகளுக்கு அதிகம் போகும். கண்டிப்பா சரியாகிவிடும். இப்போ அடிப்படையில் நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து பேசலாம் நேர் இணைப்பில். வணக்கம். ஹலோ வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்னமா? சென்னையில இருந்து பேசுறேன் சார். என் பொண்ணுக்காக கேட்கணும். சரி. அது நாங்க வந்து ஓசி ஃபார்வர்ட் காஸ்ட் 180.25 கட் ஆஃப். ஓகே. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு எந்தெந்த காலேஜஸ்ல பிஇ சிஎஸ் இல்லைன்னா ஐடி கிடைக்கும்? சிஎஸ்சி ஐடிங்களா? என்னங்க? சிஎஸ்சி ஐடி நீங்க சேரணும், எந்த காலேஜ்ல கிடைக்கும்னு கேக்குறீங்க? ஆமா, சிஎஸ் இல்லைன்னா ஐடி எந்தெந்த காலேஜஸ் நல்ல காலேஜஸ்னு சொல்ல முடியுமா? ஓகே சார் சொல்லுவாங்க. அதாவதுமா நீங்க வந்து 180.25 கட் ஆஃப், இந்த கட் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு ஐடி அண்ட் சிஎஸ்சி வந்து கண்டிப்பா நல்ல கல்லூரிகள்
அதான் ஒரு 4-5 காலேஜ் பேர் சொல்ல முடியுமா? இல்ல காலேஜ் பேர் நம்ம இதுல சொல்ல முடியாது. ஆனா நல்ல கல்லூரிகள் நல்ல கல்லூரிகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குமா? நல்ல கல்லூரிகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, அழைத்தமைக்கு நன்றி. உங்களுடைய எதிர்பார்ப்பு ஓரளவு படிப்பு முடிந்த பிறகு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிற தகுதியுள்ள கல்லூரி கிடைக்குமான்றாங்க. இந்த கட் ஆஃபுக்கு நிச்சயம் கிடைக்கும். கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் அவங்க ஐடி அண்ட் சிஎஸ்சி கேட்டிருக்கிறதுனால நல்ல கல்லூரி கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இப்போதைக்கு ஐடி சிஎஸ்சில பெரும்பாலானவர்கள் விரும்ப இசிஇ மெக்கானிக்கல் இது சார்ந்து தான் போயிட்டு இருக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இப்போ வேற எதுவும் சிறப்பு தகவல்கள், அதாவது கல்லூரிக்கு முதலாக அடி எடுத்து வைக்கிறவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய தகவல் என்னவா இருக்கும்? கல்லூரிக்கு முதலாக அடி எடுத்து வைக்கிறவர்கள் வந்து ஆரம்பத்திலிருந்தே அவங்க வந்து நல்லா படிக்கணும். ஆரம்பத்திலிருந்தே அவங்க பேசலாம். ஒரு நேர இணைப்பில். வணக்கம். ஹலோ சார். வணக்கம். நான் கோயம்பேட்டில இருந்து நிர்மலா பேசுறேன். சொல்லுங்க மேடம். என் பொண்ணு 180 சார் கட் ஆஃப் மார்க்கு. சரிங்க. நல்ல காலேஜ் டாப் 10ல காலேஜ் கிடைக்குங்களா சார்? என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கம்மா? இசிஇ. இசிஇ என்ன கேட்டகரி நீங்க? எம்பிசி சார். எம்பிசி சார் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நல்ல கல்லூரி உங்களுக்கு கிடைக்குமா? உங்க பொண்ணுக்கு கிடைக்கும், கண்டிப்பா நல்ல கல்லூரி கிடைக்கும். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். ஓகே, நன்றி. சார் இப்போ எல்லாரும் எதிர்பார்ப்பது நல்ல கல்லூரி அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. மேக்ஸிமம் அந்த கட்டாக்கு தகுந்த மாதிரி இப்போ ரேண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது அந்த மாதிரி வரும். அதில் அந்த நாட்களில் இருக்கக்கூடிய சிறந்த கல்லூரி அவங்களால தெரிவு செய்ய முடியும். ஏற்கனவே நான் கேட்ட மாதிரி அடிப்படையில் போகின்ற பொழுது மாணவர்கள் எந்த ஒரு எண்ணத்தோடு போனால் 4 ஆண்டுகளில் முடித்து சிறப்பாக அவர்கள் என்ன நினைத்து சென்றார்களோ வேலை. சில செயல்களை செய்யக்கூடாது, சில செயல்களை முறையாக செய்ய வேண்டும். எதெல்லாம் செய்யக்கூடாது? தேவையில்லாம செல்போனை நோண்ட வேணும். அதுல ஸ்பெண்ட் பண்ற டைமை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணாவது போதும். ஓகே, தொடர்ந்து பேசலாம் நேர இணைப்பில். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் கிருஷ்ண கிஷோரா. நான் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கேன். சரிங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 91%. வெரி குட். நான் வந்து ஃபார்வர்ட் காஸ்ட். சரிங்க. சரி. இப்போ எனக்கு என்ன காலேஜ்ல கிடைக்கும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நல்ல காலேஜ் கிடைக்குமா இல்ல ரொம்ப இல்ல சார் உங்களுக்கு சொல்லுவாங்க எந்த கல்லூரியில் மெக்கானிக்கல் தானே சேர போறீங்க? என்ன சொல்லுவாங்க சார்? நீங்க டிப்ளமோல 90 and above, that is 91 எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு நல்ல கல்லூரி கிடைக்கும் தம்பி. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல கல்லூரி கிடைக்கும். இல்ல கோயம்புத்தூர் சைடு நல்லா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். கோயம்புத்தூர் சைடுனாலும் சரி, சென்னை பக்கமானாலும் சரி, எங்க இருந்தாலும் உங்களுக்கு நல்ல கல்லூரி கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே சார், தேங்க்யூ. அழைத்தமைக்கு நன்றி சார். இவ்வளவு நேரம் பல்வேறு நேர்களுடைய கேள்விக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் பதிலளித்தமைக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ. நேர்களே, இலக்கு நிகழ்ச்சி நாளை மீண்டும் இதே நேரத்தில் தொடங்கும். அதுவரை உங்களிடம் விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.